இப்போ சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் வந்து பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. ஸோ அந்த நியூஸ் என்ன அப்படின்னா, விஜய் தேவரகொண்டா அண்ட் ராஷ்மிகா மந்தனா இவங்க 2 பேருக்குமே வந்து கல்யாணம் நிச்சயமாக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ்க்கு அவங்க 2 பேருமே வந்து எந்த விதமான பதில் இது வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் வந்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. கரண்டா இவங்க 2 பேருமே வந்து அவங்களோட கெரியரோட பீக்ல இருந்துட்டு இருக்காங்க. லேட்டஸ்டா ராஷ்மிகா மந்தனா அனிமல் அப்படின்ற படத்துல நடிச்சு பாலிவுட்லயும் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் கண்டினியூஸா நிறைய படங்கள் பாலிவுட்ல இப்ப சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் தேவரகொண்டா வந்து அவரோட கெரியரோட பீக்ல இருந்துட்டு இருக்காரு. அவரும் நல்ல நல்ல படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. விஜயும் சரி ராஷ்மிகாவும் சரி இவங்க 2 பேருமே வந்து அடிக்கடி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு டூர் போறதா இருக்கட்டும், கடைசியா மால்தீவ்ஸ்ல அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸும் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் அடிக்கடி அவங்க 2 பேரையும் வந்து ஒன்னா ஸ்பாட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரீசெண்டா ராஷ்மிகா அவர்கள் அவங்களோட தீபாவளியை விஜய் தேவரகொண்டா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்து பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு பயங்கரமாக ஸ்பாட் பண்ணிட்டு இருக்காங்க. இது விஜய் தேவரகொண்டாவோட வீடு தான், அந்த இடத்துல தான் ராஷ்மிகா அவர்கள் ஃபோட்டோ எடுத்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு. அண்ட் விஜயும் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், கூடிய சீக்கிரம் அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. சமந்தாவும் சொல்லியிருந்தாரு, கூடிய சீக்கிரம் விஜய் அவர்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சமந்தா அவர்களும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்ல அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்துட்டு இருக்காங்களா அப்படின்றத நம்ம எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்க சொல்லுங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.